நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய தலைவரும் பேதருடைய தலைமை பீடத்தின் வழிவந்தவருமான நமது திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்களுக்காக பாடாலூர் இறை சமூகத்தோடு இணைந்து ஜெபிப்போம். எங்கள் அனைவரையும் அளவற்ற விதமாக அன்பு செய்து பரிவிரக்கத்துடன் பாதுகாத்து வருகின்ற பரமபிதாவே, இதோ எங்களுடைய உலகளாவிய திரு அவையினுடைய தலைவரான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவருடைய உடல்நலிலே அக்கறை கொண்டு அவரை கண்ணோக்கி திருச்சபையிலே அவர் ஏற்படுத்தி இருக்கின்ற பலவிதமான புரட்சிகளையும் மாற்றங்களையும் தொடர்ந்து அவர் நிறைவேற்றி நல்லதொரு உடல்நிலையை அவருக்கு மேலும் நீர் கொடுத்தருள். எங்களோடு இந்நாள் வரை எப்படி எங்களுக்காக ஜெபித்து எங்களை வழிநடத்தினாரோ அதுபோல தொடர்ந்து நல்லதொரு உடல்நிலையை அவருக்கு கொடுத்து நீர் வழிநடத்தும். நாளை புனித பேதருடைய தலைமை பீட விழாவை கொண்டாட இருக்கின்ற நாங்கள் புனித பேதருக்கு நீர் கொடுத்த ஆற்றலை எம் திருத்தந்தைக்கு நீர் கொடுத்தருள். தியோபிலேசனுடைய மகன் இறந்து போய் 14 வருடங்கள் கழித்து அவனை மீண்டுமாக உயிர்ப்பிக்கின்ற வல்லமையை புனித பேதருக்கு நீர் கொடுத்தீரே, அதே வாஞ்சைக்குரிய நன்மையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே அருளையும் அதே அதிகாரத்தையும் எங்கள் திருத்தந்தை கொடுத்து மீண்டுமாக நல்லதொரு உடல்நலத்தோடு திருச்சபையில் பணியாற்று அவருக்கு தேவையான வல்லமைகளை நீர் கொடுத்து வழி நடத்துகிறார். தந்தையே, பரமபிதாவே, இதோ நாங்கள் அனைவரும் இணைந்து அவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே உலகளாவிய திரு அவையும் இணைந்து அவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. எங்கே 2-3 பெயர்களை என் நாமத்தினாலே ஒன்று கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். நீங்கள் ஒரு மனதார ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய மன்றாட்டுக்களை நான் கேட்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீர்கள். நம்பிக்கையோடு நாங்களும் கேட்கிறோம். எங்கள் திருத்தந்தை விரைவிலே குணமாகி திரு அவையிலே அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற சீரிய முயற்சிகளையும் மாற்றங்களையும் தொடர்ந்து அவர் ஆற்று நீர் அவரை எங்களுக்கு கொடுத்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபங்களையும் எண்ணங்களையும் எங்களுடைய தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். நம்பிக்கையோடு நீர் கொடுப்பீர் என்ற எண்ணத்தோடும் நாங்களும் பாதத்திலே எங்களுடைய மன்றாட்டுக்களை வைக்கின்றோம். தந்தையை பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்தும். ஏதாமே அவருக்கு அனைத்து விதமான ஆசிரியையும் நல்ல உடல்நலனையும் நல்ல ஞானத்தையும் திரு அவையை வழிநடத்துகின்ற போதுமான தேவையான வலுவையும் கொடுத்து வழிநடத்துகிறார்கள். எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுடைய ஆண்டவரும் உம்முடைய திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்தனுடைய நல்ல நாமத்திலே கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். புலம்பெயர் தொழிலாளர்களை நம்முடைய சொந்த சகோதரர்களாக சகோதரிகளாக கருத வேண்டும் என்று எழுதியவர் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அவர் முழு உடல் நலம் பெற்று மீண்டும் தனது பணிகளை ஆற்ற வேண்டும் என்று இன்று உலகெங்கிலும் இருக்கிற அனைவருமே பிரார்த்தனை செய்கின்றார்கள். நாமும் அவர்கள் அனைவரோடும் இணைகின்றோம். இந்த உலகம் தூய்மையான உலகமாக இருக்க வேண்டும், போர்கள் இல்லாத உலகமாக இருக்க வேண்டும், அமைதி மிக்க உலகமாக இருக்க வேண்டும், பசுமை போர்த்திய இயற்கை சூழல் மிக்க உலகமாக இது இருக்க வேண்டும். நவீன அறிவியல் தொழில்நுட்பங்களால் மனிதன் அடிமைப்பட்டு விடக்கூடாது. அவன் விடுதலை பெற்ற சுதந்திரம் பெற்ற மனிதன். அவன் படைத்த கருவிகளுக்கு அவனே அடிமையாக இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் திருத்தந்தை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக நம்மிடையே வலியுறுத்தி வந்திருக்கின்றார். நம் காலத்தில் உலக மானுடத்தின் மீதும் இயற்கையின் மீதும் தீரா காதல் கொண்டு தன்னுடைய எண்ணங்களை துணிவோடு அனைவரோடும் பகிர்ந்து கொண்டவர் நமது திருத்தந்தை அவர்கள். ஜாதி, மதம், இனம், மொழி, வர்க்கம் என்று எல்லா வகையான பாகுபாடுகளையும் களைந்து எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனை மனிதனாக நேசிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலைவர். அவருடைய உடல்நலத்திற்காக நாம் வேண்டுகின்றோம். அவர்
கூறாத கருத்துகள் இல்லை. அவருடைய சிந்தனைகளில் ஒன்று என் நெஞ்சில் எப்பொழுதுமே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆறுகள் தமது நீரை தாங்களே பருகுவதில்லை. மரங்கள் தங்கள் கனிகளை தாங்களே புசிப்பதில்லை. சூரியன் தனது வெளிச்சத்தை தன் மீதே பாய்ச்சிக் கொள்வதில்லை. மலர்கள் தங்களுக்கென்றே மனம் வீசிக்கொள்வதில்லை. மற்றவர்களுக்காக வாழ்தல்தான் இயற்கையின் நியதி. நாமும் ஒருவர் ஒருவருக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும். மகிழ்ந்திருத்தல் நமக்கு நல்லது. ஆனால் உங்களால் மற்றவர்கள் மகிழ்ந்திருப்பது அதனினும் இனிதல்லவா என்றவர். இனிதிலும் இனிதான இந்த உலகத்திற்கு தேவையான ஒரு தலைவராக விளங்குகிற திருத்தந்தை அவர்கள் எல்லா நலமும் உடல்நலமும் பெற்று மீண்டும் தன்னுடைய பணிகளை செவ்வனே ஆற்றுவதற்கு நாம் அனைவரும் உலகெங்கிலும் மன்றாடுகிறவர்களோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இறைவா, நீயின்றி வாழும் வாழ்க்கை தீயின்றி என்னைச் சுடும். ஆகவே என்னாலும் இருப்பேன் உன்னோடு, என் துன்பங்கள் தொலையட்டும் ஒன்றோடு. அகில உலக திரு அவையினுடைய முதன்மை பொறுப்பாளனும் எங்கள் பாசமிக திருத்தந்தையுமான பிரான்சிஸ் அவர்கள் உடல்நலம் குன்றி இருப்பதற்காக ஆதாரபூர்வமான செய்தி எங்களை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. எங்களுடைய நல்ல ஆயனை, எங்கள் நல்ல தலைவரை, எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இன்று உடல்நலம் குன்றி இருக்கிறார் என்பது மிகவும் வேதனைக்குரியது. ஆகவே இறைவா, இவருக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து பூரண சுகத்தை பெற்று மீண்டும் திரு அவையில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பையும் எங்களுடைய நம்பிக்கைக்கும் கண்டிப்பாக இறைவா நீர் துணை செய்வாய் என்ற நம்பிக்கையோடு எல்லாம் வல்ல இறைவன் இவரை ஆசீர்வதித்து, நாம் யாரை ஆசீர்வதிக்கிறோமோ அவர்களை நீங்களும் ஆசீர்வதிக்கிறீர்கள் என்ற உணர்வோடு நம்முடைய ஆசீர்வாதம் அவரோடு இருந்து அவருக்கு விரைவில் குணம் தர வேண்டும் என்ற உணர்வோடு, நீ மட்டும் எங்களை எல்லாம் எல்லையில்லாத வகையில் அன்பு செய்யாமல் விட்டிருந்தால் என்றோ எங்களுடைய வாழ்வானது குரங்கு கையில் அப்பட்ட பூமாலையாக மாறியிருக்கும். நேற்று வந்த இந்த திருவையை காத்து வந்த திருத்தந்தையின் வழியாக உம்முடைய பேரன்புக்கு நன்றி. இனிமேல் காக்க இருக்கிற என் அன்பு கரங்களுக்கு எங்கள் வாழ்க்கையை நன்றியாக சமர்ப்பித்து இறைவன் இவருக்கு பூரண நலம் தர வேண்டும் என்று திரு அவையினுடைய ஒரு அங்கத்தினர் என்ற முறையில், அருட்பணியாளர் என்ற முறையில் இவருக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு விழைகிறேன். ஆமென்.